நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, அவர் பேசுறதே புரியலங்க எனக்கு அப்படின்னு அரசியல் தலைவர்களே வந்து ஓப்பனா வந்து அவர் மேல சில விமர்சனங்கள் வச்சிருக்காங்க சார். ஒரு புரியாத ஒன்று எப்படி ட்ரெண்ட் ஆகும்? புரியாதுன்னு சொல்றாங்க, அவங்க தான் தன்னை சுய பரிசோதனை பண்ணிக்கணும். ஏன் நமக்கு புரியலன்னு. இந்த மொழி தலைமுறைக்கு தலைமுறை மாறும், அதை அவங்க தான் சரி பண்ணிக்கணும். ஆட்டத்தில் தாக்கு பிடிக்கணும்னா நீங்கள் வெள்ளைக்கார கல்வி கற்றது கண்டிப்பாய் கற்பூர புத்திதான். அது காற்றோடு போய் பல ஆண்டுகளாகிவிட்டன. அதன் பிறகு உங்கள் பிச்சை பாத்திரம் உருமாற்றப்பட்டது. அவருடைய ஸ்பீச்சுங்கிறது ஜென்சிக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, எல்லாருமே அதை ரசிக்கிறாங்க. வீழ்க வளமுடன், தமிழ் என்றும் வாழும் நலமுடன். வணக்கம் அவை வந்தடைந்த தலைவர் கூட்டத்திற்கு. அண்ணாவுக்கு பிறகு ராஜ்யசபாவில் ஒரு கன்னி பேச்சு பேசின பேச்சு இந்தியா முழுக்க பேசப்படுறது இவர் தலைவருடைய பேச்சு தான். கருத்துக்கள்ல மாற்று கருத்து இருக்கலாம், விமர்சனம் இருக்கலாம், தப்பு இல்லை. புரியலன்னு மொத்தமாக புறக்கணிக்கிறது. ஓட்டையும் நாட்டையும் இந்த கமலஹாசன் விற்கவே மாட்டான். உங்கள் சாபங்களில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. பொதுவாகவே அவரோட பேசக்கூடிய ஸ்பீச்சஸ்ல வந்து அவர் என்ன பேசுறாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே நம்மளுக்கு ஒரு அறிவு வேணும். மொழியை யார் தான் கடத்திக்கிட்டு வர்றது? மொழியை அப்படி சுருங்கி சுருங்கி எல்லாத்தையும் இழந்துரும். படிச்சுட்டு வந்து பேசுகிற மனுஷன் நீங்க தான் படிக்கிறேன்னு சொன்னதாக கேட்கலாம் இல்லையா? தேசபக்தியை பற்றி பேசினா காந்திகிட்ட தான் எடுத்துக்கணும். சமூக நீதி பற்றி பேசினா பெரியார்ட்ட தான் எடுத்துக்கணும். தேசபக்தியோட கூடிய சமூக நீதி பேசினா அம்பேத்கர் எடுத்துக்கணும். அவங்க விட்ட நமக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு இவர் இன்னொருவர் அடுத்த பரிணாமம் இன்னொரு 50 வருஷம் கழிச்சு பேசல இவங்களுடைய விஷயங்களை சொன்ன மாதிரி இவர் சொன்ன செய்தி பேசப்படணும். ராஜ்யசபா எம்பி ஆனதே வந்து கமல் சார் எம்பி ஆகிறதுக்காக வாங்கினது இல்லை. மக்கள் உரிமை அங்கே உட்கார்ந்து வாங்கணும். மக்களுடைய கொள்கை பேசப்படணும். மிஸ்டர் கமல்ஹாசன் மக்கள் உரிமை அழைக்கும் பொழுது அந்த குரல் அங்கே கேட்கும் பொழுது அதனுடைய கொள்கையை பேசும். மக்கள் நீதி மையம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு வந்து இணைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? நான் 6 வருஷம் அங்கே எம்பியா இருப்பார். 2031 அவருக்கு 76 வயசு ஆகும். இந்தியாவின் முதுபெரும் தலைவரில் ஒருத்தராக இருப்பார். இவர் என்ன நினைக்கிறாருன்னு இந்தியா எதிர்பார்க்குற இடத்துல அவர் இருப்பார். அதை கொடுக்கும் பொழுது அப்புறம் என்ன ஆட்சி, என்ன அதிகாரம், என்ன ஆட்டு வைக்க முடியும்னா அதிகாரம் தேவையில்லையே. குமுதம் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட மக்கள் நீதி மையத்தோட செய்தி தொடர்பாளர் முரளி அப்பாஸ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும். சார், இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட சுற்றி நடந்துகிட்டே இருக்குது. அரசியல் வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் உங்களோட தலைவரோட ஸ்பீச்சஸ்லாம் வந்து பயங்கரமாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்ம கமல் சார் ரீசெண்டாக பார்லிமெண்ட்டில் பேசின ஸ்பீச் அப்படின்றது ரொம்ப பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஆனால் பல பேர் வந்து என்னங்க அவர் பேசுகிறதே புரியலைங்க எனக்கு அப்படின்னு அரசியல் தலைவர்களே வந்து ஓப்பனாக வந்து அவர் மேலே சில விமர்சனங்கள் வச்சுருக்காங்க சார். அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்குது? ஒரு ட்ரெண்டாக நீங்கள் சொல்கிறீங்க, ட்ரெண்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஒரு புரியாத ஒன்று எப்படி ட்ரெண்ட் ஆகும்? அப்போ தன்னை புரியாதுன்னு சொல்கிறாங்க, அவங்க தான் தன்னை சுய பரிசோதனை பண்ணிக்கணும். ஏன் நமக்கு புரியலைன்னு. ஏன்னா இந்த ஜென்ரேஷன் வந்து அது புரிஞ்சிருக்கு. இந்த மொழி தலைமுறைக்கு தலைமுறை மாறும். ஒரு 40-50 வயசு மேற்பட்டவங்க வந்து பழைய லாங்குவேஜை பற்றி டீட்டெயில் பண்ணியிருப்பாங்க. இது வந்து புதுசாக அவங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம். அதை அவங்க தான் சரி பண்ணிக்கணும். ஆட்டத்தில் தாக்கு பிடிக்கணும்னா ரியலி வந்து அவருடைய ஸ்பீச்சுங்கிறது ஜென்சிக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, எல்லாருமே அதை ரசிக்கிறாங்க. ஒரு பார்லிமெண்ட் மரபை உடச்சி பேசியிருக்காரு. எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் பார்லிமெண்ட்டுக்கு போனதே ரியலாக ராஜ்யசபா எம்பி ஒன்று இருக்குது, நம்ம கட்சியில் வேறு யாராவது அனுப்பலாமா அப்படின்னு யோசிக்கல. நாங்கள் என்ன நாங்களாம் சொன்னோம், இப்போ எங்களில் யாராவது அனுப்புனீங்கன்னா நாங்கள் போய் பேசிவிட்டு நைட்டு மீடியாவுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள்லாம் பேசியிருக்கோம், கொஞ்சம் போட்டு விடுங்கன்னு சொல்லணும். நீங்கள் போனால் இந்தியாவே தெரிஞ்சவர். அவங்க ஸ்பீச் உத்தரப்பிரதேசிலையும் பேசப்படும், குஜராத்லேயும் பேசப்படும், கன்னியாகுமரிலையும் பேசப்படும். அப்படி ஒரு வேல்யூவான வாய்ஸ் நம்ம கட்சியில் இருக்கையில் நீங்கள் போனால் தான் சார் சரியாக இருக்கும் நாங்கள்லாம் சொன்னோம், ஆசைப்பட்டோம். அது மாதிரி இன்றைக்கி கமல் சார் போகிற ஐடியா இல்லை ஒரு ஐடியா இல்லைனாலும் யார் போகிறதுன்னு இருக்கையில் நாங்களும் சொல்லிட்டு அம்பேல் எங்களை விட்டுருங்க, நீங்கள் தான் போகணும்னா. ஏன்னா தமிழ்நாடு அரசியலை கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய இருக்குமேனு ஒரு சித்தன்னு. பட் அந்த போனதுடைய பயன் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். எனக்கு அண்ணாவுக்கு பிறகு ராஜ்யசபாவில் ஒரு கன்னி பேச்சு பேசின பேச்சு இந்தியா முழுக்க பேசப்படுறது இவர் தலைவருடைய பேச்சு தான். ஒரு 12 நிமிஷங்கள் பேசின பேச்சு வந்து இன்றைக்கி எல்லோரும் பேசிகிட்ருக்கோம். மாற்று கருத்து உள்ள விமர்சனம், கருத்துக்களில் மாற்று கருத்து இருக்கலாம், விமர்சனம் இருக்கலாம், தப்பு இல்லை. புரியலைன்னு மொத்தமாக புறக்கணிக்கிறது. அதுக்குள்ளே மாட்டிக்காமல் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் தப்பிச்சுக்கிறது. அதெல்லாமே ஒழிய கேட்ட கேள்வி பதில் சொல்ல வேண்டியதானே. அது என்ன கேட்டுக்கான்னு இருக்க முடியாது. இல்லை நல்ல மொழி வல்லுநர் யாராக இருந்தால் வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு பேச வேண்டியதானே. ஹிந்தி பேசினா புரிஞ்சுக்கிறோம், புரியலைனா தெரிஞ்சுக்கிறோம், இங்கிலீஷ் பேசினா புரியலாம் தெரிஞ்சுக்கிறோம். இவர் பேசுகிறப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அறிவு இருக்க யாராவது கேட்டு. அது கமல் சார் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களோட விமர்சனத்துக்கு பதில் கொடுத்துருந்தாரு, புத்தகங்கள் நிறைய படிக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்போ புத்தகங்கள் நிறைய படிக்கிறவங்களுக்கு தான் கமல் சாரோட அந்த ஸ்பீச் வந்து புரிஞ்சிருக்கும். இல்லை, உங்களுக்கு ஒரு தனி ப்ராப்ளம் என்னென்னா, இந்த நம்ம தமிழோட நம்ம கல்வி திட்டத்தில் வந்து தமிழை தவிர்த்துட்டே ஒருத்தர் படித்து முடிச்சிடலாம்.
ஒரு தங்கள் லாங்குவேஜ் மட்டும் தமிழ் வச்சுட்டு மற்ற நல்ல சப்ஜெக்ட் இங்கிலீஷில் படிக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு லாங்குவேஜ் வைஸ் இங்கிலீஷ் ரொம்ப நெருக்கமாகிடுது. இப்போ தமிழ் பேச இன்றைக்கி இளைஞர்கள் வந்து ஒரு தமிழ் புக்கை கொடுத்தா 15 பக்கத்தை சரளமாக படிப்பாங்களான்னா டவுட் தான். என்கிட்ட ஒரு ஜாமான் கேட்டால் 60 ரூபா, என் பக்கத்தில் 60னா 60 தானேன்னு கேட்டார். அந்தளவுக்கு ஒரு தமிழை இந்தளவுக்கு தமிழ் அந்நியப்பட்டு போயிருக்கையில் குறைஞ்ச ஒரு 200-300 வார்த்தை 400-500 வார்த்தையை வச்சுட்டு புழக்கத்தில் வச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்துடுறோம். ஆனால் தமிழ் எவ்வளோ பெரிய மொழி, எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது. ஒரு பொருள் அர்த்தத்துக்கு ஒரு பொருளுக்கே 10 வார்த்தை இருக்குது. அப்படிங்களா அது நல்லா படித்தவங்க அதை மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் என்னமோ சொல்கிறான்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அது என்ன பண்ண முடியும். அதனால் எப்போவுமே கமல் சாரோட ஸ்பீச்சஸ் அரசியல்னு இல்லை, பொதுவாகவே அவரோட பேசக்கூடிய ஸ்பீச்சஸில் வந்து அவர் என்ன பேசுகிறாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே நம்மளுக்கு ஒரு அறிவு வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது சில சமயங்களில் இன்னும் கொஞ்சம் எளிமையாக பேசலாமோன்னு தோன்றது தப்பு கிடையாது. பட் மொழியை யார் தான் கடத்திக்கிட்டு வர்றது? இந்த மொழியை நான் இப்போ நீங்களே இருக்கிறீங்க, எனக்கு இப்போ இந்த ஜென்ரேஷன் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி பேசுங்கட்டா நான் எளிமையாக சிம்பிளாக ஒரு 10 வார்த்தைகளே பேசிட்டு முடிச்சேன்னா மொழியை அப்படி சுருங்கி எல்லாத்தையும் இழந்துடும். லாங்குவேஜ் காப்பாற்றணும். எல்லோரும் படிக்கணும். நான் சொன்னேன்னா இப்போ காலேஜில் தான் படிக்க வாய்ப்பு கிடைக்கல. நாங்கள் வெளியில் வந்தால் நிறையா புக்ஸை படித்து உங்களால் ஒரு 2 பக்கம் கட்டுரை எழுதணும்னாக்கா தமிழ் எழுதணும்னாக்கா எவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரு கவிஞன் வந்து ஒரே வார்த்தையை மறுதடவை பிரயோகம் பண்ண முடியாமல் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வார்த்தை வச்சுருக்கணும். இது அவங்க டிபார்ட்மெண்ட் இல்லை, நம்ம மொழி. இந்த மொழி இன்றைக்கி வரைக்கும் மதிக்கப்படுறதுக்கான அதோடைய ஆழம் செறிவு அதோடைய படைப்புகள் தான். அதுக்கப்புறம் நம்ம புறக்கணிச்சிட்டு தமிழ்னு சொல்லிட்டு இருந்தால் அது எப்படி எடுபடும்? வரட்டு குரலாவில் இருக்கும். ஸோ அவருடைய லாங்குவேஜை நம்ம மதிக்கணும். நம்ம இவ்வளோ இதில் பட்டினத்தாலான்னு உதாரணம் கொடுக்குறாரு. இப்போ தியாகராயரை பற்றி கீர்த்தனை எழுதின அவரை பற்றி பேசுகிறாரு, காந்தியை பற்றி பேசுகிறாரு, நேருவை பற்றி பேசுகிறாரு, அம்பேத்கரை பற்றி பேசுகிறார், பெரியாரை பற்றி சொன்னால் அதெல்லாம் படிச்சுட்டு வந்து பேசுகிற மனுஷன் நீங்கள் தான் படிக்கிறேன்னு சொன்னதாக கேட்கலாம் இல்லையா? ஆனால் இது எல்லாமே கான்ட்ராஸ்டாக இருக்குமே சார். ஒன்றுத்துக்கு ஒன்றும் வந்து முரண்பாடுகள் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் தான் ஒன்று சேர்த்து வந்து அது இது வந்து உங்களுக்கு இதுதான் இன்றைய நடப்பு. தாராளமாக பொருளாதார கொள்கை உலகம் சுருங்கிருச்சு. எந்த நாட்டுடைய தாக்கம், எந்த நாட்டுடைய மொழி, இன்னொரு நாட்டுடைய உணவு, என்னுடைய கலாச்சார தாக்கம் எல்லாமே இண்டிவிஜுவலாக பவித்திரமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் இன்றைக்கி என்னென்ன சாப்பிட்டேன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியன் ஐட்டம் சாப்பிட்ருப்பீங்க, நார்த் இந்தியன் சாப்பிட்ருப்பீங்க, ஒரு சைனீஸ் சாப்பிட்ருக்கீங்க, ஒரு அரபி சாப்பிட்ருக்கீங்க. சர்வதேச உணவு ஒரு நாளில் நீ சாப்பிட்ருக்கீங்கன்னா சர்வதேச விஷயங்கள் உங்களுக்கு கிராஸ் பண்ணுதுன்னா நீங்கள் தனித்தன்மையோடு எவ்வளோ கஷ்டம். அது மாதிரி எல்லாம் கலந்த ஒரு புது வாழ்க்கை வரும்பொழுது நம்ம காந்தி தேவைப்படுறாரு, அம்பேத்கர் தேவைப்படுறாரு, பெரியாரும் தேவைப்படுறாரு. தேசபக்தியை பற்றி பேசுனா காந்திகிட்ட தான் எடுத்துக்கணும். சமூக நீதி பற்றி பேசுனா பெரியார்ட்ட தான் எடுத்துக்கணும். தேசபக்தியோடு கூடிய சமூக நீதி பேசுனா அம்பேத்கர் எடுத்துக்கணும். இவங்கள்ட்ட எடுத்துக்கணும். இப்போ இவர் சொன்னார், நான் காந்தியோடைய இதனார் பேரனார் மகனை சொன்னார். அவங்களுடைய நகல் இல்லை, அவங்களுடைய ஜெராக்ஸ் இல்லை. அவங்க சொன்னால் அப்படியே ஏடிச்சாங்க அப்படியே பண்ணுறவில்லை. அவங்கள்ட்ட நமக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு இவர் இன்னொருவர் அடுத்த பரிணாமம் இன்னொரு 50 வருஷம் கழித்து பேசல இவங்களுடைய விஷயங்களை சொன்ன மாதிரி இவர் சொன்ன செய்தி பேசப்படணும். கற்றுக்கிறது நிறைய கற்றுக்கலாம், படிக்கிறது நிறைய பெறலாம். அந்த ஜூஸ் நம்மகிட்டேருந்து போகிற நாம் அதில் இருக்கணும், அதில் இருக்கணும். நீங்கள் ஒன்று புதுசாக உருவாக்கணும். காலம் மாறையில் எல்லாத்துக்கும் பழமையாகணும். இன்றைக்கு நாளுக்கு உள்ளதை பேச நமக்கு தயார் பண்ணணும். பேனா பிடிச்சி எழுதணும். இன்றைக்கி பேனா தேவைப்படலை, விரலே தேவைப்படாத அளவுக்கு வருது. என்ன இப்போ சுஜாதா வருது சொன்னார், இப்படியே போனால் ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் மனிதனுக்கு விரல் இருக்காது, ஏன்னா விரலின் தேவை இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு சுஜாதா. அப்பயே சொல்லியிருக்காரு. அப்போ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கே எழுதுகிறோம், ரொம்ப கிடையாது. அதே மாதிரி கால்குலேட்டர் வந்ததுக்கப்புறம் வாய்ப்பாடு படிக்க விட்டுட்டோமா இல்லையா? ஆனால் கால்குலேட்டருக்கு நம்ம அடாப்ட் ஆகிக்கணுமா இல்லையா? இல்லாட்டி பின்தங்கிடுவோம் இல்லையா? படிக்க தெரிஞ்சு எழுத படிக்காமல் ஆயிடுவோம். ஸோ அப்டேட் ஆகிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் காந்தியை படிச்சிருக்காரு, வையாரை படிச்சிருக்காரு. எல்லார்ட்டையும் தேசத்துக்கான இந்த மனிதனுக்கான சமூகத்துக்கான செய்திகள் இருக்குது. அதை நம்ம காந்திய சுந்தரவாதி அதை வச்சுக்கூடாது. ஸ்ரீராமஜெயம் சொன்னார். அவர் சொல்லி அந்த காந்தியை நம்ம ஏற்றுட்டதுக்கு அப்புறம் போய் பெரியார்ட்டை கடவுள்கள் கூட நம்ம பேசலாமா அப்படின்னு விரத கட்டுப்பாடு இனிமேல் உலகத்தில் வச்சுக்க முடியாது. எல்லா சித்தாந்தங்களுமே தன்னை நெகிழ வச்சுக்கிட்டு மக்களுக்கு மாறணும். கமல் சாரோட இப்போ ஒரு பொலிட்டிஷியனாக அவர் பேசுகிற ஸ்பீச்சஸ் இருக்கும் போது எங்களுக்கே ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ண, நீங்கள் சொன்ன மாதிரி அவர் எழுதிய இப்போ இருக்க ஜென்சியுமே ஏதோ ஒரு விதத்தில் ஈர்த்துட்டாரு அப்படின்னு தான். பட் கமல் சாரோட இப்போ இருக்க அந்த அரசியல் என்ன நோக்கம் என்ன அளவுக்கு சார் இருக்குது? இப்போ அண்மையில் ஏர்போர்ட்டில் கூட சொன்னார், கூட்டணி சேர்ந்துருக்கீங்களே எத்தனை சீட் கிடைக்கும்னு வழக்கமான கேள்வி கேட்டாங்க. அது கூட்டணி 5 வருஷத்துக்கு உள்ளது, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போடுறது. ஏன்னா இந்த நாட்டை யார் ஆளுனுங்கையில் இருக்கிறதுல பெஸ்ட் யாரோ அவங்க கரத்தை வலுப்படுத்துறதுக்கான ஒரு கூட்டணி சேர்றோம். அப்போ நமக்கான பங்களிப்பு பிரதிநிதித்துவத்தை வாங்கிக்கிறோம். ஆனால் அரசியல் அது அல்ல, ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கு அல்ல.
சென்ட்ரிசம்னு ஒரு கொள்கையோடு வந்தவர், ஒரு ஐடியாலஜி, தான் யார் தன் கட்சி எதுன்னு சொல்கிறதுக்கு தான் வந்திருக்காரு. நான் இவன் சொல்லப்போனால் ராஜ்யசபா எம்பி ஆனதே வந்து கமல் சார் எம்பி ஆகிறதுக்காக வாங்கினது இல்லை. மக்கள் உரிமை அங்கே உட்காரணும் வாங்கணும், மக்களுடைய கொள்கை பேசப்படணும். மிஸ்டர் கமல்ஹாசன் மக்கள் உரிமை அழைக்கும் பொழுது அந்த குரல் அங்கே கேட்கும் பொழுது அதனுடைய கொள்கையை பேசும், இவர் பேசுவார், இவர் பேச போகலை. அப்படிங்கல வேறு ஒன்று சொல்ல வந்திருக்காரு. இன்றைக்கி கம்யூனிஸ்ட் நாடுன்னு எதாவது வரையறுக்க முடியுமா? சைனாவையோ ரஷ்யாவோ. கேபிட்டலிஸ்ட் நாடுன்னு எதையும் வரையறுக்க முடியாது. ஏன்னா மக்களுக்காக நெகிழ்ந்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக இருக்குது. இதையே கமல் சார் வந்து டிஎம்கே பற்றியும் பேசியிருக்காரு இல்லையா சார்? இப்போ அலையன்ஸ் வரும்போது இந்த முரண்பாடு எப்படி பேசப்பட்டது காரணம் சூழல், அது ஒன்று. இன்றைக்கி தேவைப்படுறதுன்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி இந்தியாங்கிற ஒரு தேசம் பல மொழி பல கலாச்சாரத்துக்குரிய மாநிலங்களுடைய ஒருங்கிணைப்பு. அப்போ மாநிலங்கள் வந்து மொழி ரீதியாக பிரித்ததுக்கு காரணமே நம்ம மொத்த நாடாகும் பொழுது அந்த பேரரசின் அடியில் இருக்கும் பொழுது நம்முடைய மக்கள் தன்னுடைய தனித்தன்மை கலாச்சாரம் மொழியை இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் தமிழுக்கு ஒரு மொழி, தெலுங்குக்கு ஒரு மாநிலம், கன்னடத்துக்கு ஒரு மாநிலம் பிரித்தாங்க. அந்த நோக்கத்தையே சிதைக்கிற மாதிரி எல்லாத்து மேலே அவங்க ஏறி எல்லாத்தையும் இந்தி மயப்படுத்துறது, எல்லாத்தையும் தேசிய மயப்படுத்துறதுங்கிற பேரில் நம்மளுடைய தனித்தன்மையை காலி பண்ணுறது இந்தியாவுடைய அடிப்படை தத்துவத்தை உடைக்குது. அப்போ அதை காப்பாற்றுறதுக்கு நம்ம போராட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டோம். வலிமையான ஆட்கள், வலிமையான அரசாங்கம் ஒரு மாநிலத்துக்கு தேவைப்படுது. அந்த வலிமையான அரசாங்கங்கிறது வந்து எண்ணிக்கையில் மட்டும் எண்ணத்துலேயும் அந்த வலிமை இருக்கணும். நாம் தமிழன், நமக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது, இது போயிடக்கூடாதுன்னு அக்கறை உள்ள கொள்கை உள்ள ஒரு கட்சியை வேணும். இப்படி பக்கத்தில் இன்றைய தேவைக்கு இன்றைய சூழலுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பெட்டர். அந்த வகையில் எங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நாங்கள் விரயமாயிடாமல் நாங்கள் ஆட்சிக்கு வர முடியல. அப்போ எங்கள் ஸ்ட்ரென்த்து விரயமாயிடாமல் அது வரதுக்கு வலுப்படுத்துறதுக்கு அலையன்ஸ் ஆகிறோம். இந்த அலையன்ஸ் இந்த ஆட்சியை கொண்டு வரது தான். அப்புறம் ஆட்சி நடக்கும்பொழுது அதை செய்கிற முரண்பாடுகளுக்கு பேசத்தான் நாங்கள் தயாராக தான் இருப்போம். என்ன எங்களுக்கு ஒரு ஏன் நாங்கள் இப்போ மெர்ஜாயிடலாமே, அதில் கரைஞ்சிடலாமே, எதுக்கு தனியாக இருக்கோம்னா எங்களுக்கு சில அடையாளம் இருக்குது. அது நாளைக்கு வரணும்னு ஆசைப்பட்றோம். அவர் நினைக்கிற ஒரு சித்தாந்தம், அந்த சென்ட்ரிசம் உலகம் முழுக்க பரவிக்கிட்டு இருக்குது. ஆனால் சொல்லிக்காமலே சென்ட்ரிசத்தை விட ஃபாலோ பண்ணுறாங்க. அதை ஒரு கொள்கையாக வந்து இங்கே வந்து உழைப்பவர்களுக்கும் பயன் கிடைக்கணும், தொழில் செய்வர்களுக்கும் சுதந்திரம் கிடைக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அவங்களுக்கு தேவையானது நடக்கணும். அந்த தேவையானது ஏன் சித்தாந்தம் ஒத்துக்காதுன்னு நான் அவாய்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு புது கொள்கையோடு வந்திருக்காரு. ஸோ புதுசுங்களே லேட்டாக தானே பிக்கப் ஆகும். அதுதான் சார் கேட்க வந்தேன். ஏன்னா இப்போ வந்து அரசியல் களம் ரொம்ப தீவிரமாக இருக்குது. மக்கள் நீதி மையம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு வந்து இணைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இப்போதைக்கு இந்த மக்கள் நம்ம என்ன கொடுத்துருன்னா, நீங்கள் ஒரு கட்சி அரசியல்வாதி, ஒரு கட்சி சொன்னால் உங்களை அரசியல்வாதியை பார்ப்பாங்க, நீங்கள் மக்கள்னு சொன்னால் ஒரு அறிவாளியை பார்ப்பாங்க. எனக்கு கமல் சாரோட இருக்கார், டேலண்ட், அவங்க விஷயமான கட்சி, அந்த கட்சி அப்படின்னு ஒரு கௌரவம் கொடுக்குற ஒரு கட்சியாக இருக்குது. இந்த கௌரவங்கிறதே சில நேரங்களில் எங்களால் இறங்கி அடிக்க முடியாமல் எங்கள் வார்த்தையில் நம்ம கவனமாக நாகரிகமாக இருக்க வேண்டிய கட்டாயத்தை காலாடுறோம். அப்போ எப்போவுமே நல்ல விஷயம் ஸ்லோவாக தானே ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. இதுதான் கட்சி மேலே ஒரு மரியாதை இருக்குது. சொல்லப்போனால் ஒரு சின்ன கட்சிக்கு ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பி இருக்கார். ஆனால் அவர் பேசணுன்னு, இந்தியா பேசணுன்னு அந்த கட்சி எவ்வளோ பெரிய கட்சியாக இருக்கணும், அதுக்கு எவ்வளோ போய் சேர்ந்துருக்கணும். எங்கள் பக்கம் அவங்க வரலைனாலும் எங்களை பார்த்துட்ருக்காங்க, கவனிச்சிட்ருக்காங்க, குட் புக்கில் இருப்போம். ஏன்னா இவருடைய குரலுடைய வேல்யூ அப்படி. நான் உதாரணம் சொல்கிறேன். கள்ளக்குறிச்சியில் ஒரு கள்ளச்சாராய மரணம் நடக்கையில் போய் பார்க்க போகும்பொழுது எல்லா ப்ரெஸ்ஸு பேட்டி கண்டாங்க. நடுவில் 2 நேஷ்னல் மீடியா வந்தாங்க. அவங்க 2 கேள்வி கேட்டாங்க, அது பதில் சொன்னார். மதுவிலக்கை பற்றி கேட்கும்பொழுது மதுவிலக்கை கொண்டு வரது பெருசு இல்லை, குடித்தவங்களை காப்பாற்றணும், அந்த பழக்கத்தில் மீட்கிறது ரொம்ப முக்கியம்னாரு. இது இந்தியா முழுக்க பரவணுச்சு. இதை கேட்டோன்னே பாரதிய ஜனதா பெரிய கட்சியுடைய தலைவர் நட்டா காங்கிரஸில் இருக்க ஆர்கேக்கு லெட்டர் போடுறாரு, உங்கள் கூட்டணி சேர்ந்தவர் வந்து இப்படி வந்து மதுவிலக்கை ரத்து பண்ணக்கூடாதுங்கிறாரு, நீங்கள் அதை கேட்கணும்னாரு. ஒரே ஒரு வார்த்தை கள்ளக்குறிச்சியில் பேசுனது இந்தியாவின் மிகப்பெரிய கட்சியுடைய தலைவர் இன்னொரு மிகப்பெரிய கட்சி தலைவருக்கு லெட்டர் போடுறாருன்னா இந்த குரலுடைய வேல்யூ என்ன? தனிப்பட்ட முறையில் நம்ம தமிழர்கள் ஒரு 8 கோடி பேர் இருக்கிறோம். 140 கோடியில் நம்மளுடைய பங்களிப்பு ரொம்ப கம்மி. நமக்கான தேவையை பெறத்துக்கு ரொம்ப போராடுறவங்கள ஒரு வலிமையான குரல், திறமையான குரல், அறிவான குரல், தைரியமான குரல், பிரபலமான குரல் வேணுமா இல்லையா? ஆக தமிழ்நாட்டுக்கு மிக முக்கியமான பிரதிநிதி இருப்போம். இந்த காலம் இன்னும் நாளைக்கு முக்கியமான பிரதிநிதி இப்போ ப்ரூவ் பண்ண தான் 12 நிமிஷம் பேச்சு. இன்னும் 6 வருஷம் அங்கே எம்பியாக இருப்பார் 2031 வரைக்கும். இந்த மாதிரி 12 நிமிஷம் ஸ்பீச் வந்து நாங்கள் அடிக்கடி கேட்க நிறைய கேட்கலாம். 2031 அவருக்கு 76 வயசு ஆகும். இந்தியாவின் முதுபெரும் தலைவரில் ஒருத்தராக இருப்பார். இவர் என்ன நினைக்கிறாருன்னு இந்தியா எதிர்பார்க்குற இடத்துல அவர் இருப்பார். அதை கொடுக்கும் பொழுது அப்புறம் என்ன ஆட்சி, என்ன அதிகாரம், என்ன ஆட்டு வைக்க முடியும்னா அதிகாரம் தேவையில்லையே.